المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بالأحساء. Allah is enough for me. Handsome Yusuf said, Allah is enough for me. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரருடைய கேள்வியை பொறுத்தவரையில் அவருடைய கேள்வி, அதாவது மனைவிக்கு தெரியாமல் தாய்க்கு உதவிகள் செய்யலாமா அப்படி என்பது தான் கேள்வி. கேள்வியை பார்த்தாலே தெரியுது இப்போ எந்த அளவு ஒரு நெருக்கடி இருக்கின்றது. புரியுதா? கேள்வியை பார்த்தாலே என்ன புரியுது? அந்தளவு ஒரு ஆதிக்கம் நெருக்கடி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அன்பிற்குரியவர்களே, அதாவது பெற்றோர்களை நாங்கள் கவனிக்கிறன்ற விஷயம் இருக்குதானே, அதுதான் முதன்மையானது. அதாவது நாம் அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அடுத்ததாக நாம் மிகவும் கடமைப்பட்டவர்கள் பெற்றோர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இணைத்து சொல்லக்கூடிய விஷயங்களிலே ஒன்றுதான் அனிஷ்குர்லி ஒலிவாலிதே, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அதே போன்று உங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றியுடையவர்களாக இருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இது யாரிடமும் கேட்கக்கூடியதும் அல்ல, இதில் யாருக்கும் பயப்பட வேண்டியதும் அல்ல. ஏனென்றால் பெற்றோர்களை கவனிப்பதென்பது நாம் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்து நாம் மிகவும் கடமைப்பட்டவர்கள். எனவே அந்த அடிப்படையில் என் அருமை சகோதரர்களே, அதாவது மனைவிக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்களை நாம் கவனிப்பதென்பது கட்டாய கடமை. அதை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதில் நாம் அணுவளவும் குறை செய்யக்கூடாது. அதில் நாம் அணுவளவும் என்ன செய்யக்கூடாது? குறை வைக்கக்கூடாது. அவர்களை கவனிக்கும் விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்தில் அதிகம் யாருக்கு உரிமை படைத்தவன் அப்படி என்று கேட்கும்போது சொன்னார்கள், உம்முக்கும், அது தாய்க்கு தான் சொல்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் நாம் எல்லோருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள், அதான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அடுத்து இந்த உலகத்தில் நாம் கடமைகள் செய்வதென்றால் அதில் முதலாவது தாய். திரும்ப கேட்கும் போதும் தாய் என்று தான் சொல்கிறார்கள். நான்காவது விடுத்தம் தான் தந்தை என்று சொல்கிறார்கள். எனவே இப்படி இந்த அளவு என்ன செய்து இஸ்லாம் இதை வலியுறுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் இது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பகுதியில் நாம் எந்த குறையும் வைக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, நாம் பெற்றோர்களுக்கு செலவு செய்வதென்பது அது மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடியது. நாங்கள் செலவழிக்கிறோமா இல்லையா இந்த உலகத்தில்? இப்போ யாருக்கெல்லாம் நாங்கள் செலவு செய்கிறோமோ அப்படி செலவு செய்யக்கூடிய பட்டியலை எடுத்தோம் என்று சொன்னால் அதில் மிகவும் சிறந்தது, மிகவும் உயர்ந்தது நாம் பெற்றோர்களுக்கு செலவு செய்வது தான். பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற அந்த செலவு இருக்கிறதே, நாங்கள் அடுத்தவருக்கு சதக்காக்கள் அல்லது நமது உறவினர்கள், நமது மனைவி, பிள்ளைகளை விட பல மடங்கு நன்மைக்குரியது, சிறப்புக்குரியது எது? பெற்றோர்கள். அவர்களை நாம் கவனிப்பது, அவர்களுக்கு நாம் செலவு செய்வது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இது மனைவிக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், ஒரு பிரச்சனையே கிடையாது. நாம் மனைவிக்குரிய கடமையை செய்கிறோமா, பிள்ளைகளுக்குரிய கடமையை செய்கிறோமா? வேறு எதுவும் கிடையாது. மனைவிக்குரிய கடமை என்ன? அவர்களுக்கு தேவையான செலவுக்குரிய ஒரு மாதத்துக்கு தேவையான செலவு என்ன, பிள்ளைகளுக்கு தேவையான செலவு என்ன, இதில் நாம் எந்த குறையும் செய்யவில்லை. எனவே அவர்கள் என்ன செய்ய முடியாது? ஏன் உங்களுடைய தாயை கவனிக்கிறீர்கள், தந்தையை கவனிக்கிறீர்கள், ஏன் அவர்களுக்கு கூடுதலாக கொடுக்கிறீர்கள் கேட்கவே முடியாது. அப்படியான கேள்விக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது?
உரிமை கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு நாம் எந்த குறையும் செய்யவில்லை, அவர்களுக்குரிய கடமைகளை உரிய முறையில் செய்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை, அந்த குகையிலே தங்கியவர்களுடைய ஒரு செய்தி சொல்கிறாங்களா இல்லையா? 3 பேர் அந்த குகையிலே அடைபடுகிறார்கள். ஒரு கல் வந்து என்ன செய்கிறது, அந்த வாயிலை அடைத்து விடுகிறது. அந்த மூவரும் என்ன முடிவு செய்தார்கள் என்று சொன்னால், நாம் செய்த நல்லமலை, அல்லாஹ்வுக்காக செய்த ஒரு நற்கருமத்தை முன்னிறுத்து அல்லாஹ்விடம் கேட்போம். அல்லாஹ் நிச்சயமாக இந்த நெருக்கடியிலிருந்து எம்மை விடுவிப்பான். அப்போ அந்த மூவருடைய ஒருவருடைய துவா என்ன? ஒருவருடைய துவா என்னவென்று சொன்னால், அதாவது பெற்றோர்களுக்கு நான் அந்த பாலை முதலாவது பெற்றோருக்கு கொடுத்து விட்டுத்தான் எனது பிள்ளைகள், மனைவி பிள்ளைகளுக்கு அதுக்கு பிறகு தான் கொடுப்பேன். முதலாவது யாருக்கு? பெற்றோருக்கு கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன். ஒரு நாள் என்ன செய்கிறேன், பாலை கறந்து எடுத்து வருகிறேன். அவர்கள் தூங்கிவிட்டார்கள். அப்போ எனவே அவர்கள் தூங்கி எழும் வரை, தூக்கத்திலிருந்து விழிக்கும் வரை நாம் அங்கே என்ன செய்கிறேன், அமர்ந்திருக்கிறேன். அவங்களை எழுப்பி கூட அவருக்கு கொடுத்துருக்கலாம், எழுப்புவதை கூட அவர் விரும்பலை. அதனால் அவர்களுக்கு என்னது, அவங்களோட தூக்கம் கலைந்து விடுமோ, அவர்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்பட்டு விடுமோ என்று என்ன செய்கிறாரு, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். பிள்ளைகள் வந்து பசியில் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கறதுல மார்க்க ரீதியாக எந்த தப்பும் கிடையாது, கொடுக்கலாம். எதுவும் தப்பு இருக்குதா? இல்லை. ஆனால் பெற்றோருக்கு கொடுத்து விட்டு கொடுக்க வேண்டும், அதுதான் எனது வளமை. சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, அவர் இந்த நற்கருமத்தை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், இதை நான் உனக்காக செய்திருந்தால், உனது திருப்திக்காக செய்திருந்தால் இந்த கல்லை அகற்றிவிடு, நாம் இந்த குகையிலிருந்து வெளியேறுவதற்கு. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் அந்த சேலை பொருந்தி கொண்டான் என்பதற்கு ஆதாரம் என்ன? அல்லாஹ் அந்த கல்லை அகற்றுகிறான். அந்த கல் அகற்றப்படுவது என்பது எதற்கு ஆதாரம்? அல்லாஹ் அந்த சேலை பொருந்தி கொண்டான் என்பதற்கு ஆதாரம். இப்போ நினச்சி பாருங்க, அதாவது அந்த பாலை பெற்றோருக்கு கொடுத்து விட்டு பிள்ளைக்கு கொடுக்குறார். அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்து பெற்றோருக்கு கொடுத்தாங்கன்னா எந்த தப்பும் கிடையாது, கவனிக்கிறார். ஆனால் அல்லாஹ் தஆலா எதை பொருந்தி கொள்ளான்னு பாருங்க, முதலாவது பெற்றோர்களுக்கு என்பதை அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, இன்று நீங்கள் நமது சமுதாயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பெற்றோர்கள் அதாவது வேலைக்காரர்களாக, வீட்டில் வந்து பணியாளர்களாக நடத்தப்படுகிறார்கள். என்ன செய்கிறாங்க? பெற்றோர்கள் எப்படி நடத்தப்படுறாங்க? வேலைக்காரர்கள் போன்று, பணியாளர்கள் போன்று நடத்தப்படுகிறார்கள். அல்லது அவர்களுக்கு வந்து உணவுகள் பரிமாறப்படுவதெல்லாம் எப்படி சில பணியாளர்கள், வேலைக்காரர்கள், இப்படியெல்லாம் மோசமான நிலைகள் நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம். அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு நபித்தோழர் வந்து ஜிஹாதுக்காக என்ன செய்கிறார்? நசாயில் வரக்கூடிய செய்தி, ஜிஹாதுக்கு புறப்படுவதற்கு கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கேட்கிறார்கள்? உங்களுடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறாங்களா? அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்க, அதில் உங்களுக்கு என்ன இருக்குது? சுவர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் பெற்றோருக்கு கொடுப்பதில் அணுவளவும் குறை செய்யக்கூடாது. எவ்வளோ தாராளமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இருவரையும் அடைந்து அவர்கள் மூலம் ஒருவன் சொர்க்கத்தை அடையலைன்னு சொன்னால் அவன் நாசம் அடையட்டு சொன்னாங்க. அந்த இருவரை அடைந்து அவர்கள் மூலம் எவன் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசத்தை தழுவட்டும். நமக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அவர்கள் உயிரோடு இருப்பது. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் உயிரோடு வாழ்வது இருக்குதே, அது நமக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பம் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு, அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக. எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் எடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவோ குறைவானதாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம், அதில் அவர்களுக்கு தேவையான பகுதி ஒதுக்கப்பட வேண்டும். அதில் எந்த குறையும் செய்யப்படக்கூடாது. அதுதான் சகோதரருடைய கேள்விக்குரிய பதில். அல்லாஹு ஆலம். அல்லாஹ் மிக அறிந்தவன். ஜஸாஹுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. அருமையான அந்த பதிலை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் தற்பொழுது நாங்கள் எங்களுடைய பிரதான நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஜாஹிலியத் என்ற ஒரு தலைப்பில் ஷேக் அஸ்ஹர் யூசுப் அவர்களை இந்த இடத்தில் உரை நிகழ்த்துவதற்கு நாங்கள் மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம்.
அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் உங்களில் அங்கத்துவ அட்டை அந்த கார்டு பெற்றிருக்கக்கூடியவர்கள் நிகழ்ச்சி முடிந்து போகக்கூடிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சகோதரர் முன்னால் இருப்பார். அந்த நேரத்தில் அவர்கிட்ட போய் உங்களோட இலக்கத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் போயிடுங்க. அப்படி நீங்கள் சொல்ல தவறும் பட்சத்தில் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வராதொருவராக கணிக்கப்படுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் இந்த சிறந்த ஒரு நிகழ்விலே உங்களை சந்திக்கிறோம். முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்துக் கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பை பொறுத்தவரையில் அல் குர்ஆன் சுன்னாவுடைய பார்வையில் ஜாஹிலியத் என்று சொன்னால் என்ன என்ற இந்த தலைப்பு. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் என் அருமை சகோதரர்களே, நாம் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். நாம் அனைவரும் அறியாமையிலிருந்து விடுபட்டவர்களாக அந்த இல்ம் என்ற பிரகாசத்துக்குள் நாம் வாழ வேண்டும். அதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். ஏனெனில் சில பொழுதுகளில் சில மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இல்ம் என்று ஜாஹிலியத்துக்குள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கல்வி இல்ம் என்று சொல்லி எதில் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஜாஹிலியத்துக்குள் அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் இதை இந்த தலைப்பினூடாக முடிந்தவரை உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது தூதராக தெரிவு செய்யப்பட்டார்களோ, எப்போது அவர்கள் இறை தூதர் என்று தன்னை அறிவிக்கின்றார்களோ, அன்றிலிருந்து அந்த கல்வி இல்ம் என்ற பிரகாசம் மக்களுக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த ஜாஹிலியத்திலிருந்து சமூகம் விடுபடுகிறது. அதற்கு முன்னர் அந்த சமூகம் ஜாஹிலிய சமூகமாக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஜாஹிலியத்திலிருந்து சமூகம் எதன் மூலம் விடுபடுகிறது? அல்லாஹு தஆலா இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தெரிவு செய்வதோடு அந்த ஜாஹிலியத்திலிருந்து சமூகம் வெளியேறுகிறது. அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு குர்ஆனிலே சொல்கிறான் என்று சொன்னால், லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர். லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத், இருள்களிலிருந்து பிரகாசத்தின் பக்கம் மக்களை வெளியேற்றுவதற்காக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி அருளியதாக சொல்கிறான். இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதாக தெரிவு செய்ததாக சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த 23 வருட தஅவா, அந்த பணியிலே ஒரு மைல்கல்லாக எதை சொல்லலாம் என்று சொன்னால், இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி ஹஜ், அந்த ஹஜ்ஜுடைய அந்த பயணத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், சுமார் 1,00,000க்கு மேற்பட்ட நபித்தோழர்கள் அல்லாஹுடைய ரசூலோடு ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வருகிறார்கள். அதிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆற்றிய அந்த உரை, வரலாற்று சிறப்புமிக்க அந்த உரை உள்ளடக்கிய ஒவ்வொரு செய்தியும் அற்புதமானது. அந்த செய்திகள் ஒவ்வொன்றும் அற்புதமானவைகள். நமக்கு முன்மாதிரிகள் நிறைந்த வார்த்தைகளை
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக முன்வைத்தார்கள். அதிலே அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹ்த கதமை, அதாவது அறியாமை கால எல்லா பழக்க வழக்கங்களும், ஜாஹிலியா அனைத்து பழக்க வழக்கங்களும் எனது பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உரையிலே இது மிக முக்கியமான ஒரு பகுதி. என்ன? ஜாஹிலிய பழக்க வழக்கங்கள் எவைகளெல்லாம் ஜாஹிலியத்தோ அந்த அனைத்து ஜாஹிலியத்துகளும் எனது பாதங்களுக்கு கீழ் போட்டு அவைகளை மிதிக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்றாங்க? இதுக்கு பிறகு அந்த ஜாஹிலியத்துக்கு வேலை கிடையாது, அதற்கு எவரும் என்ன செய்யக்கூடாது, அதற்கு உயிர் கொடுக்க கூடாது, அவைகள் ஒவ்வொன்றும் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டியவைகள். அப்ப நமது கடமை என்ன? நமது கடமை என்ன? நம் ஒவ்வொருவருடைய கடமையும் குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்டுவதும், அதற்கு எதிராக உள்ள ஜாஹிலியத்துகள் அறியாமைகளை குழி தோண்டி புதைக்க வேண்டிய, பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதிக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவரையும் சார்ந்தது. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதித்த ஒன்றை நாம் உயிர் கொடுப்போம் என்றால், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவர்கள் தங்களுடைய பாதங்களுக்கு கால்களுக்கு கீழ் போட்டு மிதித்த ஒன்றுக்கு நாம் உயிர் வடிவம் கொடுப்போம் என்றா நாங்கள் யார்? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிரானவர்கள் இல்லையா? அவர்களுடைய தஅவாவுக்கு எதிரானவர்கள். ஏனென்றால் இன்று நமது சமுதாயத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, அறியாமையின் காரணத்தால் இஸ்லாம் என்ற பெயரால் பல மடமைகள் உயிர் வடிவம் பெறுகின்றன, அதற்கு உயிரூட்டப்படுகின்றன. எனவே இதில் நாம் மிக தெளிவாக மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி அல் குர்ஆன் இந்த ஜாஹிலியத்தை எப்படியெல்லாம் அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், நபியுடைய மனைவிமார்கள் என்றால் யாரு? உம்மஹாத்துல் முஃமினீன், நமது தாய்மார்கள், ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துடைய தாய்மார்கள் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கிவிடுங்கள். யாருக்கு கட்டளை வருது? அவங்க தான் இஸ்லாமிய உம்மத்திலுடைய ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாய்க்கும் முன்னோடிகள், அவர்கள் முன்மாதிரிகள் அவர்கள். அப்ப அவர்களுக்குரிய கட்டளை என்ன? நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. அந்த முதலாவது ஜாஹிலிய காலம் இருக்குதா இல்லையா? அந்த காலத்தில் நீங்கள் சுற்றித் திரிந்தது போன்று நீங்கள் சுற்றித் திரியாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வஅகிம்னஸ் ஸலா, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், வஆதீனஸ் ஸகா, ஸகாத்தை கொடுத்து வாருங்கள், வஅதீஅனல்லாஹ வ ரசூல, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ், அல்லாஹ் விரும்புவதெல்லாம் உங்களிலிருந்து அழுக்கை போக்குவதற்குத்தான் அவன் விரும்புகிறான், உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்குத்தான் அவன் விரும்புகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் அல் ஜாஹிலியத்தில் ஊலா, முதலாவது ஜாஹிலியத் என்று அல்லாஹ் இங்கே அடையாளப்படுத்துவது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னால் அங்கிருந்த அந்த நிலை, பெண்கள் என்ன செய்தார்கள்? சர்வசாதாரணமாக அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்ளாமல் எல்லாம் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் இதை ஜாஹிலியத் என்று சொல்கிறான். இதை என்ன சொல்கிறான்? ஜாஹிலியத். இப்ப நாம் இந்த வசனத்தோடு நமது இன்றைய சமுதாயத்தை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நமது சமுதாயம் எங்க நிக்குது? நினைச்சு பாருங்க, உள்ளத்துல கை வச்சு கேளுங்க. இந்த குர்ஆனுடைய வசனத்தோடு இன்று எமது சமுதாயத்துடைய நிலை என்ன, குறிப்பாக எமது சமுதாயத்துடைய பெண்களின் நிலை என்ன என்று எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்று நமது சமுதாயத்தில் கலிமாவை சொன்ன பெண்கள், கலிமாவை சொன்னவர்கள், அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கின்றவர்கள் இந்த ஹிஜாப் இஸ்லாமிய ஆடை முறையை பிற்போக்காக நினைக்கிறார்கள், பிற்போக்காக கருதுகிறார்கள். இது இந்த நூற்றாண்டுக்கு பொருந்தாது என்று நினைக்கிறார்கள். எதை விரும்புகிறாங்க? நிர்வாணம், அரை நிர்வாணம், அரை குறை ஆடை. இது ஏன்? இது எதனுடைய தாக்கம்?
இவர்கள் சினிமாவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தால், சீரியல்களுக்கு தொலைக்காட்சிக்கு அடிமையாகிவிட்டதன் காரணத்தால் இவர்கள் எதை விரும்புகிறாங்க? இதுதான் நாகரீகம், இதுதான் இன்றைய சமூகத்துக்கு பொருந்தக்கூடியது. சில பொழுதுகளில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு பெண் ஹிஜாபை விரும்பினாலும் அந்த கணவன் விரும்புவதில்லை, அவன் அதை விரும்புகிறான் இல்லை. இன்னும் சில பொழுதுகளில் கணவன் விரும்பினாலும் மனைவி விரும்புகிறார் இல்லை. இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, ஜாஹிலியத் எப்படி தலை தூக்குதுன்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாஹிலியத்தை காலுக்கு கீழ் போட்டு மிதித்துட்டாங்க. ஆனால் இதற்கு இன்று உயிர் வடிவம் கொடுப்பவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா, அல்லாஹுவை, அல்லாஹுடைய ரசூலை ஏற்று பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு மத்தியில், அந்த வீடுகளில் இந்த ஜாஹிலியத் தலை தூக்கி இருக்குதா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என் அருமையான சகோதரர்களே, இன்று நமது சமுதாயத்தில் இந்த ஹிஜாப், இந்த இஸ்லாமிய ஆடை முறையை பேணக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? விரல் விட்டு எண்ணலாம். பெரும்பாலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை பேணாதவர்கள் தான் அதிகம். இது என்ன செய்கிறாங்க? இதை பேணுவதை அதாவது ஒரு குறைவாக, அந்நியவர்கள் எப்படி பார்ப்பாங்களோ, ஏனையவர்கள் எப்படி பார்ப்பாங்களோ. என் அருமையான சகோதரர்களை, அவர்கள் எப்படியும் பார்த்து போகட்டும், நமக்கு மறுமையில் வெற்றி நாம் ரப்பை திருப்திப்படுத்தினால், ரப்பை நாம் திருப்திப்படுத்தினால் தான் நாம் வெற்றி பெறுவோம். எனவே அந்த ரப்புல் ஆலமீன் எந்த ஆடை முறையை விரும்புகிறான் அதை நான் தெரிவு செய்ய வேண்டும். அவன் எதை விரும்புகிறான், எது எனக்கு நரகத்துக்கு தடையாக இருக்கிறது, அந்த ஆடையை நான் தெரிவு செய்ய வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இங்கு அல்லாஹு தாலா எதை ஜாஹிலியத் என்று சொல்கிறான்? அரை குறையான ஆடை. இன்று இதுதான் ஃபேஷனாக மாறி இருக்கிறது. இதுதான் இன்று நாகரிகமாக மாறி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அந்த ஆரம்ப ஜாஹிலியத் இருக்குதா இல்லையா, அதை விட மோசமான நிலையெல்லாம் வரும் என்பதற்கு இந்த ஹதீஸ் சான்று. சொல்கிறார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 சாரார், நரகத்துக்குரிய 2 சாரார்கள். லம் அரஹுமா, அவர்களை நான் இன்னும் பார்க்கவில்லை, அவர்களை இன்னும் நான் பார்க்கவில்லை. கௌமும் மஅஹும் சியாத்துன் கஅத்னாபில் பக்கர், அதில் ஒரு சாரார் என்ன செய்வார்கள்? மாட்டுடைய வாளை போன்று அவர்கள் என்ன செய்வார்கள்? சவுக்குகளை அவர்கள் வைத்திருப்பார்கள். அதன் மூலம் என்ன செய்வார்கள் என்றால், மக்களை தண்டிப்பார்கள், மக்களுக்கு அடிப்பார்கள், மக்களை வேதனை செய்வார்கள். சாட்டை போன்று ஒன்றை வைத்திருப்பார்கள். அடுத்த சாரார் யாரு? வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத், பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக காட்சி அளிப்பார்கள். ஆடை எப்படி இருக்கும்? அப்படிதான் ஆடை இருக்கும். ஆடை அணிந்திருந்தாலும் எப்படி நிர்வாணமாக காட்சி அளிப்பார்கள். அது மாத்திரமல்ல, எப்படியெல்லாம் வளைந்து குலைந்து இந்த ஆண்களை அப்படியான அந்த சபல நிலைக்கு தள்ள முடியுமோ அந்த வேலையெல்லாம் பார்ப்பார்கள். அவர்களுடைய முடிகள் அந்த ஒட்டகத்துடைய திமிலை போன்று என்ன செய்யும்? அது உயர்ந்து காணப்படும். இப்படியானவர்கள் இவர்கள் லா யதுகுல்னல் ஜன்னah, சுவர்க்கத்துக்கு நுழைய மாட்டார்கள். இவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள். அது மட்டுமா, வலா யஜிதுன ரீஹா, அதனுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது. சுவர்க்கத்தில் நுழைவது ஒரு புறம் இருக்கட்டும், அதனுடைய நறுமணம் கூட கிடைக்காது. நறுமணம் என்ன? ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், அந்த நறுமணம் என்பது பல மிகப்பெரிய தொலைவுக்கு அது வீசக்கூடியது. அந்த நறுமணத்தை கூட நுகர்வதற்கு பாக்கியம் பெற மாட்டார்கள். உங்களுடைய உள்ளங்களை கையை வைத்து கேளுங்க நறுமையான சகோதரர்களே. எமது தாய், எமது மனைவி, எமது சகோதரி, எமது பிள்ளைகள் இந்த நிலை அடைவதை நாங்கள் விரும்புவோமா? சொர்க்கத்தை அடையாம சுவர்க்கத்துடைய நறுமணத்தை கூட பெற முடியாதவர்களாக நாம் விரும்புவோமா? ஒருபோதும் விரும்ப மாட்டோம். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இஸ்லாமிய ஆடை முறைகளை பேண வேண்டும். இன்று நீங்கள் சமுதாயத்தில் எப்படி பார்க்கலாம், சில நேரத்தில் என்ன செய்வார்? தந்தை மார்க்கத்தோடு நல்ல ஈடுபாட்டில் இருப்பார், ஆனால் அந்த குடும்பத்தில் பெண்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய ஆடை முறைகள் பேணப்படாமல் இருக்கும். அருமையான சகோதரர்களே, அப்போ நாம் என்ன கவனிக்க வேண்டும்? எவ்வளோ பெரிய எச்சரிக்கை வந்திருக்குது. இன்று நமது சமுதாயத்தில் என்ன பார்க்குறாங்க? அந்நிய சமுதாயங்கள், அந்நிய சமூகங்களுக்கு மத்தியில் வாழ்கிறோம். அப்போ எங்களோட சமூகத்தில் உள்ள வளர்ந்து வரக்கூடிய அந்த இளம் சமூகம் இருக்குதா இல்லையா, அவங்களோட மனோநிலை என்னது? இந்த இஸ்லாமிய ஆடை முறை என்பது என்னது? இது இன்று சரி வராது, இது என்னது? இது பொருத்தமல்ல, இதை அணிந்தால் ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள், நம்மை வேறுபடுத்தி நோக்குகிறார்கள், நம்மை வேறுபடுத்தி பார்க்குகிறார்கள். இப்படி எல்லாம் அருமையான சோழ சிந்தனைகள் தோன்றி என்ன நடக்குது? சில பொழுதுகளில் பார்க்கலாம், தாய் ஹிஜாபை பேணி, தாய் என்ன செய்வாங்க? ஹிஜாப் இஸ்லாமிய ஆடை முறையை பேணி போவாங்க. ஆனால் மகள் போவா
அவன் என்ன செய்வா, சும்மா இஸ்லாம்ன்றதுக்கு அடையாளமாக ஒரு துண்டு மட்டும் இங்கே போடப்பட்டிருக்கு, ஒரு முந்தான என்னது சும்மா ஒரு அடையாளத்துக்கு ஒரு துண்டு இருக்கும், அவ்வளோதான். அப்போ என்ன அங்கே மெசேஜ் கிடைக்குதுண்டா, இது இந்த நூற்றாண்டுக்கு இது பொருத்தம் இல்லை, அந்த நமது தாய் அந்த நூற்றாண்டுக்கு என்னது அவங்களோட காலத்துக்கு அது பொருத்தம், இப்படி சொல்ல வருகிறார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாம் ஜாஹிலியத் என்பதை புரிந்து, அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, நாம் வாழக்கூடிய காலத்தில் இதை இன்னும் காணலை. அப்போ நாம் இப்போ வாழக்கூடிய காலம் என்பது மிக மோசமடைந்திருக்குதா இல்லையா? நினைத்து பாருங்க என் அருமையான சகோதரர்களே. அதாவது நிர்வாணமும் அரை நிர்வாணமும் இதற்கெல்லாம் இன்று பேர் என்ன தெரியுமா? கலை. என்ன பேர் இதுக்கு? கலை கண்ணோடு பார்க்க வேண்டுமா? கலை கண் கொண்டு பார்த்தா பிரச்சனை இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, இதுக்கு என்ன பேர்? அதெல்லாம் கலை கண்ணோடு பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். என்னடா இது கலை, இது நிர்வாணம், இது கூடாது, மார்க்கம் தடுத்திருக்குது, இப்படி ஒவ்வொரு பேரை வைத்திருக்கிறார்கள். பேரை வச்சா என்னது ஹலால்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு பேரை போட்டா என்னது அது ஹலாலாகிடும். ஹலாலாகுமா? அல்லாஹும் ரசூலும் ஹராமாக்கி ஒன்று ஒருபோதும் ஹலாலாக முடியாது, அது ஹராம் ஹராம் தான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி பேரை மாற்றிவிட்டால் என்ன நடக்கும்? இது ஹலாலாகிவிடும் என்று நினைக்கிறார்கள். அதே போன்று அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அல் குர்ஆன் அடையாளப்படுத்தக்கூடிய ஜாஹிலியத்துகளில் அடுத்து நாம் ஒரு ஜாஹிலியத்தை பார்ப்போம். அல்லாஹ் 5வது அத்தியாயம் இதிலே குறிப்பிடுகிறான். 49, 50 ஆகிய வசனங்களை சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொல்கிறான், நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே பிமா அன்சல் அல்லாஹ், அல்லாஹ் எதை உங்களுக்கு இறக்கினானோ அதை கொண்டுதான் தீர்ப்பளிக்க வேண்டும். நல்லா கவனிங்க வசனத்தை. அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொல்றான், உங்களுக்கு எது அல்லாஹ்விடமிருந்து வந்துச்சோ அதை கொண்டுதான் நீங்க மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்க வேண்டும். வலா தத்தபி அஹ்வாஅஹும், அவர்களுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னா இல்லையா, நிறைய பேர் இந்த ஹிஜாப் விட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எங்களை பிரித்து பார்ப்பாங்க, எங்களை ஒதுக்குவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்கிறான், வலா தத்தபி அஹ்வாஅஹும், அவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றக்கூடாது. அவன் எப்படி நினச்சிட்டு போகலாம், அவன் எப்படியும் நினைத்து விட்டு போகலாம், அவன் நரகத்துக்கு தான் போவான். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலண்டா அந்த வழியில் நாங்கள் போவதா? அவன்ட முடிவு என்னது? அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலண்டா அவன்ட முடிவு நரகம். அப்போ அந்த வழியை நாம் தெரிவு செய்வதா? அல்லாஹ் எமக்கு இஸ்லாத்தை அருளாக தந்திருக்கிறான் என்று சொன்னால் இதை நாம் நமது உயிரை விட மேலாக மதித்து இதை நாம் செயல்படுத்த வேண்டும் இல்லையா? இதை நாம் நிலைநாட்ட வேண்டும். நமது உயிரை விட இது மேலானது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வலா தத்தபி அஹ்வாஅஹும், அவர்களுடைய மனோ இச்சையெல்லாம் பின்பற்றக்கூடாது, சட்டத்தெல்லாம் வளைக்கக்கூடாது. அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக, அவர்களை வென்றெடுப்பதற்காக என்று சொல்றாங்களா இல்லையா? அவர்களெல்லாம் வென்றெடுக்க வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொள்கையிலெல்லாம் வளைந்து போறாங்க. நீங்கள் அண்மையில் கூட பார்க்கலாம், ஒரு பௌத்த ஒரு மத குரு இறந்து போனாரா இல்லையா இலங்கையில்? அவர் ஒரு நல்லவராக, அரசியல் நல்ல ஒரு கருத்து சிந்தனை உடையவராக, அநியாயங்களை எல்லாம் எதிர்த்தவராக இருக்கலாம். ஆனால் என்ன நடக்குது? அங்கே போய் அவருடைய அந்த உடலுக்கு முன்னால் அங்கே வைக்கப்பட்டிருக்குது. அங்கே போய் முஸ்லீம்கள் கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள். பார்த்துருப்பீங்க. என் அருமையான சகோதரர்களே, இதில் அவங்க என்ன மெசேஜை கொடுக்க வருகிறார்கள்? இஸ்லாமிய சமூகத்துக்கு இவங்க கொடுக்குற மெசேஜ் என்னது? அங்கே போய் கையேந்தி பிரார்த்திச்சா அங்கே என்ன அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னாவே என்ன செய்தி கிடைக்குது? அப்போ அவருடைய பாவ மன்னிப்புக்கு தான் அங்கே செய்யப்படுது. அவருடைய கபருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய மறுமைக்கு தான் அங்கே போய் துவா செய்வாங்க. இப்படி துவா செய்ய முடியுமா? மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? அருமையான சகோதரர்களே, இந்த தீனுக்கு அபூ தாலிபை விட பங்களிப்பு செய்தவர்கள். சுப்ஹானல்லாஹ், அபூ தாலிப் எப்படியெல்லாம் பங்களிப்பு செஞ்சாரு? அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷூபே அபூ தாலிப் என்ற கணவாயில 3 வருடங்கள் மக்காவில் சமூக பகிஷ்காரம் செய்யப்படுகிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் அவருடைய குடும்பத்தாரும். அபூ தாலிப் என்னென்ன ஏற்பாடுலாம் செய்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாக்கிறதுக்கு இரவுல ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில் அவங்கள படுக்க விட மாட்டாங்க, படுக்கையை மாற்றி போடுவாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் கொல்லப்படுவார், கொன்று விடுவார்கள் என்ற அச்சம், பயம். இந்த அளவு இந்த தீனுக்கு பங்களிப்பு செய்தவர் அபூ தாலிப். ஆனால் நேர்வழி கிடைக்கல, நேர்வழி கிடைக்காமலே மரணிக்கிறார். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நொடியில் கூட போராடுகிறார்கள். இறுதி நொடியில் கூட சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் அதை வைத்து உங்களுக்காக போராடுவேன், அதை வைத்து பேசுவேன். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நீதியானது.
அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நியாயமானது, அதில் அணுவளவும் அநியாயம் கிடையாது. என் அருமை சகோதரர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன வசனத்தை இறக்குகிறான்? மா கான லில் நபிய்யி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா. அதாவது சத்தியம் தெளிவானதன் பிறகும் எவர்கள் முஷ்ரிக்காக ஷிர்கில் மரணிக்கிறார்களோ அவர்கள் நெருங்கிய உறவினர்களாகவே இருக்கட்டும், ஒரு நபிக்கோ மூமின்களுக்கோ அனுமதி கிடையாது, அதிகாரம் இல்லை அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதற்கு. அனுமதி கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல அனுமதி இல்லை சொல்லிட்டான். ஒரு நபிக்கோ மூமின்களுக்கோ அனுமதி இல்லை. முஷ்ரிக்காக மரணித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தாயுடைய கபருக்கு முன்னால் போய் நின்று அழுதார்கள். அப்போது அழுத நேரத்தில் அங்கே சஹாபாக்களும் அழுதார்கள், சஹாபாக்களும் கண்ணீர் வடித்தார்கள், அழுதார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் அழ வேண்டும்? அருமையான சகோதரர்களே, உலகத்துக்கு தாய்மைக்கு செய்ய வேண்டிய கடமையை கற்றுக் கொடுத்தவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லையா? தாய்மைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எந்த அளவு, அந்த கடமைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் உலகத்துக்கு போதிச்சாங்க, எந்த அளவு அதை வலியுறுத்தினார்கள். அருமையான சகோதரர்களே, அப்படி போதித்த அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தாயுடைய கபருக்கு முன்னால் நின்று அழுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஏன் யா ரசூலுல்லாஹ் நீங்கள் அழ வேண்டும்? அப்போது சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் எனது தாய்க்காக பாவ மன்னிப்பு தேட அனுமதி கேட்டேன், அனுமதி மறுக்கப்பட்டது, அனுமதி மறுக்கப்பட்டது. அருமையான சகோதரர்களே, எனது தாயுடைய கபரை தரிசிப்பதற்கு அனுமதி கேட்டேன், அதற்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டது. எனது தாயுடைய கபரை தரிசிப்பதற்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டது. ஆதாரப்பூர்வமான செய்தி, புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் நீங்கள் இதை பார்க்கலாம். அப்போ இந்த செய்தி உங்களுக்கு என்ன சொல்ல வருது? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அனுமதி இல்லை. மறுமையில் எடுத்து பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், புகாரியுடைய ஹதீஸ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால அவருடைய தந்தை வந்து நிற்பாரு. எப்படி நிற்பாரு? கவலையான முகத்தோடு இருப்பார், கவலையான முகத்தோட காட்சி அளிப்பாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தையுடைய முகத்தை பார்த்தோன்னே அப்படியே உள்ளம் இறங்கும். தந்தை இல்லையா, பெற்றெடுத்த தந்தை இல்லையா, பார்த்தோன்னே அப்படி என்ன செய்யும்? உள்ளத்தில் அப்படி இரக்கம் பொங்கும். அந்த நேரத்தில் தனது தந்தையிடம் என்ன தெரியுமா சொல்வாரு? என் அருமை தந்தையே, உலகத்தில் எத்தனை தடவை உங்களிடம் கேட்டிருப்பேன், எனக்கு மாறு செய்யாதீர்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று எத்தனை தடவை உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன். அந்த நேரத்தில் அந்த தந்தை சொல்வார், அந்த உரையாடலை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அந்த உரையாடலில் உண்மையில் கண்களந்து கண்ணீர் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை சொல்வார், எனது அருமை மகனே, இன்று நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன், இன்று நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்வார். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பின் பக்கம் திரும்பி, யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஒரு துஆ செய்திருந்தேன், ஒரு பிரார்த்தனை செய்திருந்தேன், வலா துஹ்ஸினி யௌம யுப்அஸூன், அனைவரும் எழுப்பப்படுகின்ற நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை இழிவாக்கி விடாதே என்று ஒரு துஆ செய்திருந்தேன். எனது தந்தை நரகில் நுழைவிக்கப்படுவதை விட எனக்கு ஒரு இழிவு இருக்குதா யா அல்லாஹ்? எனது தந்தை நரகில் நுழைவிக்கப்படுவதை விட எனக்கு ஒரு கேவலம் இருக்குதான்னு கேட்குறார். என் அருமையான சகோதரர்களே, உண்மையில் நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அவங்க அல்லாஹு தஆலா தனது உற்ற நண்பனாக தெரிவு செய்த முதல் நபி இல்லையா? அல்லாஹு தஆலா தனது உற்ற நண்பன் ஹலீல் என்று தெரிவு செய்த நபி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என் அருமையான சகோதரர்களே, அவருடைய சிபாரிசு வந்து சாதாரண சிபாரிசாக இருக்குமா? அவருடைய சிபாரிசு என்பது எவ்வளோ பலமானது. அல்லாஹுக்கு உற்ற நண்பன். மேராஜில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா, அவரை அங்கே இறுதி வானத்தில் அல்லாஹை சந்திப்பதற்கு, அல்லாஹை வந்து அல்லாஹோடு உரையாடுவதற்கு முன்னால் அதுக்கு அடுத்த 6ஆவது வானத்தில் இருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த நபி யாருக்காக பரிந்துரை செய்கிறார் தெரியுமா? தந்தைக்காக, வேற 3வது ஒரு நபருக்கு அல்ல, தன்னை பெற்றெடுத்த தந்தைக்காக பரிந்துரை செய்கிறார். அந்த நேரத்தில் அவர் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி தான் கேட்குறார், என்னது? நான் இப்படி ஒரு துஆ செய்தேனே, எனது தந்தை நரகில் நுழைவிக்கப்படுவதை விட எனக்கு ஒரு கேவலம் இருக்குதா? அருமையான சகோதரர்களே, உண்மையில் ஒரு சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் இந்த சிபாரிசு அதற்கு மிகவும் தகுதியானது இல்லையா? ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்வான்? சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிமே, இன்னி ஹர்ரம்துல் ஜன்னத அலல் காஃபிரீன். அல்லாஹ் சொல்வான், இப்ராஹிமே, நான் நிராகரிப்பாளர்களுக்கு
சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன். நிராகரிப்பாளர்களுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வேதனை அல்லாஹ் குறைப்பதற்கு ஒரு வேலை மட்டும் செய்வான். எனது தந்தையுடைய உருவம் அப்படியே ஒரு மாற்றப்படும், ஒரு மிருகத்துடைய தோற்றத்துக்கு மாற்றப்பட்டு நரகில் நுழைவிக்கப்படுவார். இங்கே வர ஹதீஸ் புகாரில். நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க, அல்லாஹ் நினைத்திருந்தால் நாடி இருந்தால் இப்படி ஒரு சந்திப்பு இல்லாமலே அவரை என்ன செய்யலாம், நரகத்தில் நுழைவிக்கணுமா இல்லையா? அப்போ இந்த செய்தி உங்களுக்கு என்ன சொல்ல வருது? என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ளலண்டா சொர்க்கம் கிடையாது. அப்போ இவர்கள் ஒரு தேரருக்கு முன்னால் போய் கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால் இவங்களோட கொள்கை என்னது? இது கொள்கையை விட்டு கொடுப்பதா இல்லையா? யாரை திருப்திப்படுத்த நினைக்கிறார்கள்? அல்லாஹுடைய தண்டனை இவர்கள் பயப்பட வேண்டும், அல்லாஹுடைய தண்டனையை இவர்கள் அஞ்ச வேண்டும். திருப்திப்படுத்த வேண்டியது ரப்பை, வேறு யாரையும் அல்ல. திருப்திப்படுத்த வேண்டியது யார? ரப்பைத்தான் திருப்திப்படுத்த வேண்டும். உலகத்தில் அனைவரும் எம்மை எதிர்த்து விட்டு போகட்டும், பிரச்சனை கிடையாது. ரப்புடைய திருப்தியோடு வாழ்ந்து ரப்புடைய திருப்தியோடு மரணிக்க வேண்டும் இல்லையா சகோதரர்களே? எனவே நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்று சொன்னால், எந்த சந்தர்ப்பத்திலும் பிறரை நாம் மகிழ்வுறச் செய்வதற்காக, பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காக கொள்கையை விட்டு கொடுக்கக்கூடாது. இதுதான் கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் கொள்கையா? கொள்கையில் சமரசம் விட்டு கொடுப்பு எதுவும் கிடையாது. கொள்கையில் தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும். கொள்கையில் உறுதியை பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. அல்லாஹ் மூமின்களை பலப்படுத்துவதாக சொல்கிறான். நாங்கள் உண்மையான மூமின்களா? அல்லாஹ் எம்மை பலப்படுத்துவான். எங்க? ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில், வ ஃபில் ஆখিরা, மறுமையில். எங்கெல்லாம் பாதம் சறுக்குமோ, எங்கெல்லாம் கால்கள் சறுக்குமோ, அங்கெல்லாம் அல்லாஹ் எம்மை உறுதிப்படுத்துவான். எங்கெல்லாம் கால்கள் சறுக்கும் சொல்றானா இல்லையா? மரண வேளையில் வல் தஃபத்தி ஸாக் பிஸாக், கால்கள் கால்களோடு பின்னிக் கொள்கின்ற நேரம் இல்லையா? உயிர் பிரிகின்ற நேரம் இருக்குதா இல்லையா? கால்கள் கால்களோடு பின்னிக் கொள்கின்ற நேரம், சறுக்குகின்ற நேரம், யாரும் உதவிக்கு வர முடியாத நேரம். யாருக்கும் உதவ முடியாது இல்லையா? மனைவிக்கு உதவ முடியுமா? பிள்ளைகளுக்கு உதவ முடியுமா? பெற்றோருக்கு உதவ முடியுமா? நெருங்கிய நண்பர்கள், உயிரே வைத்தேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உதவ முடியுமா? எவருக்கும் உதவ முடியாது. ஆனால் இங்கிருந்து உதவி வரும் தெரியுமா? இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹு சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அந்த உயிர் பிரிகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் வானவர்கள் அனுப்புவான். சுப்ஹானல்லாஹ். யாரை? மலக்குகளை அனுப்புவான். அனுப்பி யாருக்கு இது? அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தவர்கள், அணுவளவும் விட்டு கொடுக்கவில்லை, எவனுக்காகவும் விட்டு கொடுக்கவில்லை, எவனை திருப்திப்படுத்துவதற்கும் விட்டு கொடுக்கவில்லை. தான் தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கொள்கையை விட்டு கொடுக்காமல் ரப்பை உறுதியாக நம்பி எவர்கள் அதில் உறுதியாக இருந்தார்களோ அவர்களுடைய மரண வேளையில் மலக்குகள் இறங்கி வருவார்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த நேரத்தில் யாருடைய ஆறுதலும் பயனளிக்காது. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. சுப்ஹானல்லாஹ். வலா தஹ்ஸனு, சஞ்சலப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சொர்க்கத்தை வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு இப்போது அங்கே நன்மாராயம் சொல்லப்படும். நன்மாராயம் பெறுங்கள். உங்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையும் நான் உங்களுடைய நேசர்களாக இருப்போம். மலக்குகள் சொல்லுவாங்க, உங்களுக்கு நீ எதை விரும்புகிறீங்களோ சொர்க்கத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்குது. இந்த ஆறுதல் எங்கே கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? மரண வேளையில் தட்டுமாறுவான் இல்லையா? யாரும் உதவுவதற்கு முடியாத அந்த நேரத்தில் மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இந்த ஆறுதலை கொடுக்குறான்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் நம்ம வெற்றி. யாருக்கு இந்த பாக்கியம்? அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தவர்கள், எவருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கல. இன்று இந்த நமது கொள்கை தலைவலிக்கு தாங்குதில்லை. இன்று இந்த ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பலருடைய கொள்கை என்னது? தலைவலிக்கு தாங்குதில்லை. தலைவலி வந்தால் ஒரு தடவை மருந்து எடுக்கிறான், 2 தடவை மருந்து எடுக்கிறான், 3வது என்னது? தர்காவுக்கு போய் நேர்ச்சை செய்கிறான், அல்லது என்னது ஷிர்க்குக்கு போகிறான். கொள்கை தாங்குதில்லை, கொள்கையில் பிடிப்பில்லை. என் அருமையான சகோதரர்களே, இந்த கொள்கை பிடிப்பு இந்த வசனத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அல்லாஹ் வலா தத்தபி அஹ்வாஹும் என்று சொல்கிறானே,
சும்மா சொல்லலை இது. அவர்களுடைய மனோ இச்சையை நீர் பின்பற்றாதீரண்டா அப்படியான அழுத்தங்கள் வந்தன, அப்படியான அழுத்தங்கள் வந்தன. அழுத்தங்கள் வரும், வந்து கொண்டே இருக்கும். அழுத்தங்களுக்கெல்லாம் அடிமையாக கூடாது, கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். பார்க்குறோமா இல்லையா? இன்று பலர் என்ன செய்கிறாங்க? அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், இவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவரை மகிழ்விக்க வேண்டும், இவரை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக கொள்கையை விட்டு கொடுக்குறான், கொள்கையை விட்டு கொடுக்குறான். என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் வெற்றி பெற முடியாது. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வஹதர்ஹும், நபியே அவர்களுடைய விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருங்க. சுப்ஹானல்லாஹ், சாதாரண அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது. வஹதர்ஹும், அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன் யஃப்தினூக், உங்களை குழப்புவாங்க. யார? நபிய. அப்ப எம்ம குழப்புறது என்னது? சிரமமான விஷயமா? அன் யஃப்தினூக், உம்மை குழப்புவார்கள். எதுல? அம் பஅதி மா அன்ஸலல்லாஹு இலைக், அல்லாஹ் உமக்கு இறக்கிய வசனங்கள்ல. அல்லாஹ்வை ரப்பை சார்ந்து தீர்ப்பளிக்காமல் உம்மை குழப்புவார்கள். அவர்களுடைய மனோ இச்சைப்படி தீர்ப்பளிப்பதற்கு அவர்கள் உம்மை தூண்டுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் தொடர்ந்து, அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களை தொடர்ந்து சொல்கின்ற போது, அஃப ஹுக்மல் ஜாஹிலியத்தி யபூன், அவர்கள் என்ன ஜாஹிலிய தீர்ப்பையா விரும்புகிறார்கள்? அதான் முக்கியமான இடம். ஜாஹிலியத் என்று சொன்னா இல்லையா? அவர்கள் ஜாஹிலிய தீர்ப்பையா விரும்புகிறார்கள். ஒமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன், என்ன? அதாவது நம்பிக்கையுடைய மக்களுக்கு அல்லாஹுவை விட மிக அழகாக தீர்ப்பளிப்பவர்கள் வேறு யாரும் இருக்கிறாங்களா? நறுமையான சகோதரர்களே, ரப்புடைய தீர்ப்பு இருக்குதா இல்லையா? அது மிக மிக நீதியானது, அப்படியே இல்லையா? அல்லாஹுடைய தீர்ப்பு என்பது மிக மிக நீதியானது. எத்தனை சதவீதம்? 100, 200, 300, அவ்வளவு சதவீதம் அந்த தீர்ப்பு நீதியானது. ஏன்? இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரா, அணு அளவும் அநியாயம் செய்வதை அல்லாஹ் அநியாயம் செய்வவன் அல்ல. அணு அளவும் அநியாயம் செய்ய மாட்டான். ஹதீஸுல் குதுஸில் நீங்க முஸ்லிமில் பார்க்கலாம், இன்னி ஹர்ரம்து அலைய ظுல்ம், அநியாயத்தை நான் என் மீது ஹராமாக்கி கொண்டேன். யார் அறிவிப்பு செய்வது? ரப்புல் ஆலமீன், அல்லாஹ். அந்த ரப் அறிவிப்பு செய்கிறான், அநியாயம் செய்வதை நான் என் மீது ஹராமாக்கி கொண்டேன். எனவே அடியார்களே, ஃபலா தவாலமு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ரப்புடைய தீர்ப்பு எவ்வளவு நீதியானதாக இருக்கும். இன்று ஒருத்தன் எப்படி கற்பனை செய்யறான்? இந்த நூற்றாண்டுக்கு இந்த இஸ்லாமிய சட்டதிட்டங்கள், இந்த இஸ்லாமிய குற்றவியல் தண்டனை சட்டங்கள் எல்லாம் இந்த நூற்றாண்டுக்கெல்லாம் பொருந்தாது. இப்படி ஒருத்தன் உள்ளத்தில் கடுகளவு வந்துச்சென்றாலும் அவ்வளோதான், அவுட் ஆள். அணு அளவு வந்துச்சென்றாலும் அவன் அவுட் ஆயிடுவான். ஏன்? ரப்புடைய தீர்ப்பு மிக அழகானது, மிக நீதியானது. திருமணம் முடித்தவன் விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது ரப்புடைய தீர்ப்பு. அது நியாயமான தீர்ப்பு. அந்த தீர்ப்புல அணுவளவு சந்தேகம் வரக்கூடாது. இந்த சட்டம் காட்டுமிராண்டித்தனமானது, இந்த நூற்றாண்டுக்கு பொருத்தமற்றது இல்லை. ஒரு மூமின், இதுதான் ரப்புடைய நீதியான தீர்ப்பு. இந்த தீர்ப்புல அணுவளவு மாற்றம் கிடையாது. ஏன்? இந்த தீர்ப்பை இயற்றியவன் ரப்புல் ஆலமீன், இந்த தீர்ப்பை இறக்கியவன் ரப்புல் ஆலமீன். மனிதர்களை படைத்த ரப்புக்கு தெரியும் மனிதர்களை எப்படி நல்வழிப்படுத்துவது என்பது. அருமையான சகோதரர்களே, கொலைக்கு கொலை என்பது மார்க்க தீர்ப்பு என்று சொன்னால் அது ரப்புடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பை முழுமையாக முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அணுவளவும் கடுகளவும் சந்தேகம் வரக்கூடாது. திருடினால் அது நிரூபணமாகிவிட்டால் கை வெட்டப்பட வேண்டும். மார்க்க தீர்ப்பா? அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்வேன். அது ரப்புடைய தீர்ப்பு. இந்த ரப்புடைய தீர்ப்புகள் எதிலும் அணுவளவும் சந்தேகம், அணுவளவும் என்னது, அதுல சலனம் ஏற்படக்கூடாது, தடுமாற்றம் வரக்கூடாது. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? ஜாஹிலிய தீர்ப்பையா அவங்க விரும்புறாங்க. இன்று நீங்க எடுத்து பாருங்க, இன்றைய இந்த உலகம் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள், தண்டனைகள், இஸ்லாமிய சட்ட திட்டங்களை எவ்வளவு விமர்சித்தாலும் அந்த வாய்களாலே அல்லாஹ் வெளிப்படுத்துறான். உங்களுக்கு தெரியும், அந்த இலங்கையிலுடைய ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு? இன்று அண்மை காலத்துக்கு முன்னால ஒரு சிறு பெண் பிள்ளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொல்லப்படுகிறது. அந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் பேசுறாரு, பேட்டி கொடுக்கிறாரு. அதாவது, நான் இந்த இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை, தண்டனைகளை பாராளுமன்றத்தில் கூட விமர்சித்தேன்.
ஆனால் இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்றுதான் என் மனம் சொல்கிறது. இது ரப்புடைய தீர்ப்பு. இது என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் நினைத்தால் விமர்சிப்பார்கள், இவர்கள் நினைத்தால் ஆமோதிப்பார்கள். இல்லை, இது ரப்புல் ஆலமீன் நீதியாக போட்டது. இதன் மூலம் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பாதுகாப்பு இல்லையா? சிறுவர்களுக்கு பாதுகாப்பு. அந்த சிறு பிள்ளைகள் என்ன அநியாயத்தை செய்தது? இன்று சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது நீங்க எடுத்தீங்கன்னா தலை விரித்து ஆடுகிறது. சிறுவர் துஷ்பிரயோகத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு சிறு பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பி திரும்ப வீட்டுக்கு வரும் வரை நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள். திரும்ப வருமா? அவ்வளவு மோசமாக இருக்குது சமூகம். என்ன தீர்வு? தீனுல் இஸ்லாம். இஸ்லாம் தான் ஒரே தீர்வு, வேற எதுவும் கிடையாது. இது நாங்கள் இந்த உலகத்துடைய ஒவ்வொரு நிகழ்வும் இதை நமக்கு நிதர்சனமாக உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஆட்டம் காணக்கூடாது. உங்களுக்கு தெரியும், ரிசானா நஃபீக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட போது சில முஸ்லீம்கள் கூட அதை விமர்சித்து எழுதினார்கள். அருமையான சகோதரர்களை, கொலை என்பது நிரூபணமானால் அது சிறு பிள்ளையாக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம். கொலை என்று நிரூபணமானால் மார்க்கம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு கொலை. அவர்களுடைய அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மன்னிப்பார்கள் என்று சொன்னால் அது தனியான சட்டம். வேறு யாருக்கும் மன்னிப்பதற்கு மார்க்கம் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்கல. எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப அதை கூட விமர்சித்தார்களா இல்லையா? அப்ப இவர்கள் ஜாஹிலிய சட்டத்தை விரும்புறாங்களா? அல்லாஹ் கேட்கிறான், அப்ப ஹுக்மல் ஜாஹிலியத் யபூன், இவர்கள் ஜாஹிலிய சட்டத்தை அஞ்ஞான சட்டத்தையா விரும்புகிறார்கள். அப்ப இது ஜாஹிலியத். நல்லா புரிந்து, குர்ஆன் சுன்னா சொல்லாத எந்த ஒரு சட்டத்தையும் நாம் அனுமதிக்க கூடாது. நமது வாழ்விலும், நமது வீட்டிலும், நமது குடும்பத்திலும், நமது பிள்ளைகளிலும் குர்ஆன் சுன்னா சொன்ன சட்டமா அதுதான் சட்டம், அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அருமையான சகோதரர்களே, எனவே இப்படியாக இந்த தலைப்பை நாம் எடுத்து பார்க்கின்ற போது ஜாஹிலியத் என்று அடையாளப்படுத்திய இடங்கள்ல அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது புகாரியுடைய ஒரு ஹதீஸ். 6882வது செய்தியாக இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இந்த செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்கதுன் நாஸ் இலல்லாஹ். கவனிங்க ஹதீஸ. அப்கதுன் நாஸ் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவர்கள். அல்லாஹ் கோபப்பட்டான்டா அவனுக்கு ஈடேற்றம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் ஒருத்தண்ட விஷயத்தில் கோபப்பட்டா அவன் வேறு எங்கே போகிறது? ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, ஒரு கம்பெனியில் ஒரு அதிகாரி கோபத்தோடு இருக்கிறான்டா வேற ஒரு அதிகாரியாவது போய் பேசி ஏதாவது செய்யலாம் என்று இருக்குதா இல்லையா? அருமையான சகோதரர்களை, இங்கு அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ் கோபப்பட்டா யார்கிட்ட போகிறதுக்கு இடம் இருக்குதா? அல்லாஹ்வை தவிர வேறு திரும்புறதுக்கு இடம் இருக்குதா? அல்லாஹ் கடுமையாக கோபப்படக்கூடிய 3 பேர். ஒருவர் யாரு? சலாசா. ஒருவர் முல்ஹிதுன் ஃபில் ஹரம், புனித ஹரம் என்ற பகுதிக்குள்ள பெரும் பாவம் செய்பவர். ஹரம் அல்லாஹ் புனிதப்படுத்திய அந்த மக்கா மதீனா, அந்த புனிதமான எல்லைக்குள்ள எவன் பெரும் பாவத்தை செய்கிறானோ அவன் கடுமையான கோபத்துக்குரியவன். அப்ப எனவே அந்த பகுதிக்குள் நுழைந்தால் நான் புனித ஹரம் என்ற பகுதிக்குள் இருக்கிறேன் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும். ஏனைய பகுதியில் இருக்கக்கூடிய உணர்வோடு இருக்கக்கூடாது. புனித பகுதிக்குள் இருக்கிறேன் என்ற உணர்வு. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஹதீஸ்ல வருகிறது, வமுப்தகின் ஃபில் இஸ்லாமி சுன்னத்தல் ஜாஹிலியா. நல்லா கவனிங்க. இஸ்லாத்தில் ஒரு ஜாஹிலிய ஒரு நடைமுறையை எவன் உருவாக்க விரும்புகிறானோ, இது முக்கியமான பகுதி. எவன் இந்த இஸ்லாத்தில் ஒரு ஜாஹிலிய நடைமுறையை உருவாக்க விரும்புகிறானோ அவன் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவன். இது நீங்க ஏன் சொன்னா, நிறைய பேரை நீங்க எடுத்து பாருங்க, நல்ல நோக்கத்தில் தான் இஸ்லாம் என்று நினைத்து தான் செய்கிறாங்க சில விஷயங்களை. ஆனால் நேரடியாக குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரானது, நேரடியாக குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருக்கும். அவங்களோட அறியாமை, அவர்களுக்கு புகட்டப்பட்டது என்ன? இது இஸ்லாம். நினச்சி பாருங்க, ஒருத்தன் தர்காவுக்கு போகிறான். ஒருத்தன் தர்காவுக்கு போய் அந்த தர்காவுக்கு முன்னால் அங்கே என்ன செய்கிறான்? அவர்களுக்கு நேர்ச்சியை கொடுக்குறான், கைகளை உயர்த்தி அவர்களிடம் பிரார்த்திக்கிறான்னு சொன்னால் இவன் இதை பாவமாக நினைச்சு செய்கிறானா? பாவமாக நினைச்சு செய்கிறானா? இல்லை, புனிதமாக நினைத்து நன்மையை நினைத்து செய்கிறான் இல்லையா? நறுமையான சகோதரர்கள், அவன் அறியாமையின் காரணம். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? எவன் இந்த தூய்மையான இஸ்லாத்தில் ஒரு ஜாஹிலிய நடைமுறையை உருவாக்குவானோ அவன் அல்லாஹ்விடத்தில் கடுமையான கோபத்துக்குரியவன். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்க வேண்டும். ஏண்டா நாமே நமது வாழ்வில் பல பொழுதுகளில் அறியாமையின் காரணத்தால் குர்ஆனுக்கு எதிராக பேசி இருக்கிறோம், சுன்னாவுக்கு எதிராக பேசி இருக்கிறோம். ஏன்?
நமக்கு புகட்டப்பட்டது வேறொன்று மார்க்கம் என்று. ஆனால் உண்மையான மார்க்கம் எங்கே இருக்குது? குர்ஆன்ல சுன்னால இருக்குது. இப்படி பார்க்குறோமா இல்லையா? சில பொழுதுகளில் முஸ்லீம்களே இஸ்லாத்துக்கு எதிராக கிளம்புறாங்கன்னா என்ன காரணம்? அறியாமை. அவர்களுக்கு புகட்டப்பட்டது என்னது? இஸ்லாம் என்று அவர்களுக்கு வேறொன்று புகட்டப்பட்டிருக்குது. அப்போ எனவே இங்கே கடுமையான எச்சரிக்கை எதுக்கு வருது? இந்த நிறைவான மார்க், அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைவுபடுத்தி இந்த மார்க்கத்தில் முழுமைப்படுத்தி, அல்லாஹ் முழுமைப்படுத்தி இந்த மார்க்கத்தில் எவனாவது ஒரு ஜாகிலிய ஒரு நடைமுறையை உருவாக்க விரும்பினால் அவன் அல்லாஹ்விடத்தில் கடுமையான கோபத்துக்குரியவன். மூன்றாவது யாரு? அதாவது உரிமையின்றி ஒருவருடைய இரத்தத்தை ஓட்டுவதற்கு தூண்டுபவன். இந்த மூவரும் இந்த ஹதீஸ்ல வருகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இது என்ன? இது ஜாஹிலியத். இது என்ன? இது ஜாஹிலியத். அதே போன்று அடுத்து நான் உங்களுக்கு ஜாஹிலியத்துடைய அல்லாஹ்வுடைய ரசூல் குழி தோண்டி புதைத்தாங்களா இல்லையா இந்த ஜாஹிலியத்துகளை குர்ஆன் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு ஜாஹிலியத்தை நீங்கள் பாருங்கள். வைதா அபுஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டால் அந்த முகங்கள் அப்படியே கருத்து விடும். அல்லாஹ் சொல்றான் புஷ்ரா, நன்மாராயம். புஷ்ரா என்னது? நன்மாராயம். ஒரு குழந்தை பாக்கியம் என்பது யாராலையும் கொடுக்க முடியுமா? அது ரப்புல் ஆலமீன் கொடுப்பது அந்த பாக்கியம். எவனாலையும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். அப்போ ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தையை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டா அவனோட முகம் அப்படியே கருத்து போகுது. அவன் என்ன செய்யறான்? அதை இழிவா நினைக்கிறான், சமூகத்தில் அகௌரவமா நினைக்கிறான், தரக்குறைவா நினைக்கிறான், சமூகத்தோட்டு ஒதுங்கிக் கொள்ள நினைக்கிறான். இதெல்லாம் ஜாஹிலியத். குர்ஆன் சொல்லுது இந்த ஜாஹிலியத் அங்க இருந்துச்சு, குர்ஆன் சொல்லுது. ஆனா இன்று நிலை என்ன? இந்த நிலை இருக்குதா இல்லையா? கலிமாவை சொன்னவர்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றக்கூடிய சமூகத்தில் இந்த ஜாஹிலியத் இருக்குதா இல்லையா? பெண் குழந்தை என்று சொன்னவுடன் குழந்தையை பார்க்க செல்லாத எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ தந்தைமார்கள். ஏன்? பெண் குழந்தை என்னமோ அந்த தாய் தவறு செய்கிற மாதிரி, அந்த பெண் என்னமோ அவ உற்பத்தி செய்கிற மாதிரி, அவ தயாரிக்கிற மாதிரி என்ன செய்கிறான்? கோபித்துக் கொள்கிறான். 1, 2, 3 வருது, பெண் குழந்தையா வரும்போது என்னது? கோபம் வருது. இது ஜாஹிலியத். குர்ஆன் சொல்வது இது என்னது? இது ஜாஹிலியத். இன்று இந்த நிலைக்கு என்ன காரணம்? நாமே நம்மீது என்ன செய்கிறோம்? மண்ணை வாரி போட்டு இருக்கிறோம். வரதட்சணை, கைகூலி, சீதனம் தான் இதுக்கு அடிப்படையான காரணம். நீங்க எடுத்து பாருங்க, வேதனையை நம்ம சமுதாயத்தை நீங்க எடுத்து பாருங்க. இந்த ரிசானா நஃபீக் எல்லாம் உருவானாங்களே, என்ன காரணம்? வரதட்சணை தான், சீதனம் தான் காரணம். ஒருவன், ஒரு வாலிபன், இளைஞன், ஒரு அவன் ஆண்மையோடு வீரத்தோடு வந்து நான் இந்த பெண்ணை மகர் கொடுத்து மனம் முடிக்கிறேன் வந்தாண்டா, ரிசானா நஃபீக்கள் உருவாகியிருப்பாங்களா? என் அருமையான சகோதரர்களே, ஏன் இந்த நிலை என்று சொன்னால் வரதட்சணை கொடுமை, சீதன கொடுமை, கைகூலி என்ற கொடுமை. அன்பிற்குரிய சகோதரர்களை, வேதனை என்ன தெரியுமா? கற்பொழுக்கத்தோடு வளர்க்கப்படுகிறாள். கற்பொழுக்கத்தோடு ஒரு பெண் வளர்க்கப்படுகிறாள். அந்த பெண்ணுடைய திருமண வயதை அடைகின்ற போது அவளை கரம் பிடிப்பதற்கு யாரும் இல்லை. சமூகத்தில் யாரும் இல்லை. ஏன்? வரதட்சணை கேட்கிறார்கள், சீதனம் கேட்கிறார்கள், கைகூலி கேட்கிறார்கள், கொடுப்பதற்கு இல்லை. பக்கத்து வீட்டுக்கு கூட அனுப்பாமல் கற்பொழுக்கத்தோடு வளர்க்கப்பட்ட அந்த இளம் பெண் நாடு கடந்து வருகிறாள். அருமையான சகோதரர்களே, வேதனையை பார்த்தீங்களா? இப்படி வளர்க்கப்பட்ட அந்த பெண் என்ன செய்கிறா? நாடு கடந்து வருகிறாள். எதற்கு தெரியுமா? தனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டும், அதற்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று வருகிறார்கள் என்று சொன்னால் இதுக்கு யார் பொறுப்பு? இளைஞர் சமூகம் பொறுப்பு இல்லையா? அந்த ஊர் மக்கள் பொறுப்பு இல்லையா? அந்த சமூகத்துடைய புத்திஜீவிகள் பொறுப்பு இல்லையா? அந்த சமூகத்துடைய தலைவர்கள் பொறுப்பு இல்லையா? அந்த சமூகத்துடைய உலமாக்கள் பொறுப்பு இல்லையா? அனைவரும் பொறுப்பு. அருமையான சகோதரர்களே, இந்த நிலையை நாங்கள் சமூகத்தில் பார்க்குறோமா இல்லையா? விலை பேசப்படுது. டாக்டருக்கு இந்த விலை, இன்ஜினியருக்கு இந்த விலை, ஆசிரியருக்கு இந்த விலை, மௌலவிக்கு இந்த விலை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விலை. அன்று அடிமைகளாக விற்கப்பட்டது போன்று இன்று விற்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கௌரவ பிச்சை இல்லையா? மகரை கொடுத்து முடியுங்கள் என்று சொன்ன மார்க்கத்தில் இந்த கேவலம். சில சகோதரர்களை பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும். என்ன இங்கே வாழ்றாரு 20 வருடம் 30 வருடம், என்ன சொல்றாரு? 3 வீடுகள் கட்டினேன், 3 வீடுகளை கட்டி இருக்கிறேன். அவர் என்ன திருமணம் முடிக்கல, அவருக்கு 40 வயது, அவருக்கு 45 வயது. என்ன செய்கிறாரு? சகோதரிகளுக்கு 3 வீடுகளை கட்டி அவர்களை கரை சேர்த்திருக்கிறார். இவ்வளோ பெரிய அநியாயம் என்று பாருங்க. அவன் போய் அங்கே வாழ்கிறான்.
எப்படி ஆடையோட போகிறானோ தெரியாது, அவன் எப்படி ஆடை அணிந்து கொண்டு போகிறானோ தெரியாது இல்லையா? எவ்வளோ பெரிய அநியாயம் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இதுக்கு மிக பொருத்தமாக இருக்குது, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. இஸ்மஉ மின்னி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க. இஸ்மஉ மின்னி என்னது? என்னிடமிருந்து இதை கேளுங்கள் சொல்கிறாங்க, என்னிடமிருந்து இதை செய்மடுங்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் வாழுகிறீர்கள் வாழுங்கள், தாயிஷு அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ததுலிமு அநியாயம் செய்யாதீர்கள். ஒரு தடவை சொல்றாங்க, திரும்ப சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், லா ததுலிமு அநியாயம் செய்யாதீர்கள். திரும்ப சொல்றாங்க, அறிந்து கொள்ளுங்கள், லா ததுலிமு அநியாயம் செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, இன்னஹு லா யஹில்லு மாலு உம்ரின் இல்லா பிதீபி நஃப்ஸின் மின்ஹு, ஒருவருடைய பொருளாதாரம் பணம் ஹலாலாக மாட்டாது எப்போ தெரியுமா? அவன் மனம் வந்து கொடுக்காத வரை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தெரியாம திருடுறது மட்டுமல்ல, தெரியாம எடுக்கிறது மட்டுமல்ல, மனம் வந்து ஒருத்தன் கொடுக்கலையா அது ஹலால் கிடையாது. இந்த வரதட்சணை இந்த சீதனம் எல்லாம் மனம் வந்து கொடுக்கப்படுதா? நான் கேட்கல, அவங்களா தாராங்க, இப்படி தானே சொல்றது, காலாகாலம் இதான் சொல்லி கொண்டிருக்கிறான் இல்லைங்களா? நாம் கேட்கல, அவங்களா தாரது. அவங்களா தாராங்கன்னா நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? நிர்பந்தமா இல்லையா இது? இவன் 30 வருடம் இருந்து 3 வீடை கட்டுறது அவங்களா தாராங்கன்றதுக்கா? இவன் 30 வருடம் இருந்து இங்க 3 வீடை கட்டுறானே, இது நான் கேட்கல, அவங்களா தாராங்க, அதுக்கா இது? என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒருத்தன் மனம் வந்து தரலையா அது உனக்கு ஹலால் இல்லை. நீ அந்த வீட்டில் வாழ்றியா, மனம் வந்து உனக்கு தாரானா? நெருப்பை கட்டி கொண்டு அவன் வியர்வையில் வெந்து சாம்பலாக என்ன செய்கிறான், அதை சம்பாதிக்கிறான். அருமையான சகோதரர்களே, இப்படி இந்த சீதனம் வரதட்சணை என்பதெல்லாம் எவ்வளோ வெந்து வெந்து கொடுக்கப்படுது. கௌரவத்தை இழந்து சமூகத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, கௌரவமாக வாழ்ந்தவர்கள், சமூகத்தில் மானத்தோடு வாழ்ந்தவர்கள் மானத்தை இழக்கிறான், கௌரவத்தை இழக்கிறான். யாருக்கு தெரியுமா? தன்னுடைய மகளை கரை சேர்ப்பதற்கு. தன்னுடைய வீட்டிலே என்ன செய்கிறாள்? ஒரு கன்னி, அந்த கன்னி என்ன செய்கிறாள்? தனது கண்ணியை அந்த கன்னி தன்மையை அதற்குரிய அந்த வடிகால் கிடைக்காமல் அவள் அப்படியே முதுமையை அடைந்து கொண்டிருக்கிறாள். தனது கௌரவத்தோடு வாழ்ந்தவன் கூட அந்த கௌரவத்தை தூக்கி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு ரோட்டா கையேந்திரான், ரோட்டா பிச்சை எடுக்கிறான். எதுக்கு? தனது மகளை கரை சேர்ப்பதற்கு. என் அருமையான செய்வம் இப்படி எடுக்கிறது மனம் வந்து கொடுக்கறதுக்கா? அருமையான சகோதரர்களை சிந்திக்க வேண்டும். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், மனம் வந்து உனக்கு தரலையா அது ஹலால் கிடையாது. அப்ப இந்த வரதட்சணை சீதனம் எதுவும் ஹலால் இல்லை, தெளிவாக சொல்லலாம். ஏன்? அவ்வளோ வெந்து கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க. சமூகத்தில் வசதி உள்ளவர்கள் என்றால் இதில் விதிவிலக்காக வரலாம். ஆனால் பெரும்பான்மை நமது சமூகத்துடைய நிலை என்ன? அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சில பொழுதுகளில் பார்க்கலாம், சில நடைமுறைகள், அது ஊருடைய நடைமுறையாம், ஜாஹிலியத். அது என்னது? திருமணம் முடித்து கொடுத்தா அவங்க அந்த ஆடம்பரமான வீட்டில் வாழுவாங்க. தாயின் தந்தை என்ன செய்வாங்க? பின்னால் ஒரு குடிசை மாதிரி ஒரு வீடு இருக்கும், பின்னால் ஒரு குடிசை மாதிரி ஒரு வீடு இருக்கும், அதில் தான் அவங்க வாழுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இல்லை அவங்க அங்கே போயிட்டுருவாங்க. அவங்க என்ன செஞ்சிருவாங்க? இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, நாங்கள் நிற்க சொன்னாலும் நிற்க மாட்டாங்க, அவங்க அங்கே தான் போய் இருப்பாங்க. யார் ஏற்படுத்தியது இது? இஸ்லாமா இது? ஜாஹிலியத் இது. பெற்றோர்களை எப்படி கவனிக்க வேண்டியவர்கள் என்ன நிலை? அவர்களுக்கு ஆடம்பரமான மாளிகையை போன்ற வீட்டை கட்டி கொடுத்துட்டு பின்னால் ஒரு மூலையில் குடிசையில் வாழ்கிறார்கள் தாயும் தந்தையும். என்ன தீன் இது? இது மார்க்கமா? இது இஸ்லாமா? அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியான ஜாஹிலியத்துகள் நம்ம சமூகத்தில் நிறைய இருக்கின்றன. இதற்கெல்லாம் சமூக அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் வேதனை. சமூக அங்கீகாரங்கள் என்றால் மஸ்ஜிதில் நடக்குது திருமணம், கேட்டால் என்னது? இஸ்லாமிய முறைப்படி நடக்குதான். எங்க? மஸ்ஜிதில். மஸ்ஜிதில் நடக்குது, அது மட்டும்தான் பேர். அடுத்து என்ன? லட்சக்கணக்கு சீதனத்தை எடுக்கிறான், அங்கே எழுதப்படுது, எல்லோருக்கும் முன்னால் எழுதப்படுது, பல லட்சங்கள் நகை, வீடு எல்லாம் எழுது. பள்ளியில் நடக்க இந்த அநியாயம், அக்கிரமா இல்லை இது? எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ இப்படியான ஜாஹிலியத்துகள் ஏன் ஏற்படுது? பிள்ளைகள், அந்த தாய்மார்கள் அவர்களுடைய அந்த கற்பறைகளை என்ன செய்கிறது? சமாதிகளாக மாறுகின்றன. ஏன்? இந்த வரதட்சணை கொடுமை, சீதனம் என்ற கொடுமை, இது ஜாஹிலியத். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அடுத்து மற்றும் ஒரு ஜாஹிலியத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தொடர்புபடுத்தி வரக்கூடிய ஒரு செய்தி. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒரு சச்சரவு வருகிறது. ஒரு பேச்சு, ஒரு கடுமையான பேச்சுகள், அப்படி வார்த்தைகள் பரிமாறப்படுகின்றன. அந்த நேரத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்ன வார்த்தைன்னு சொன்னால், பிலால் அவங்களை பார்த்து சொல்கிறார்கள், இப்ன சௌதான்னு சொல்கிறார்கள், ஏ கருப்பின் மகனே என்று சொல்கிறார்கள். உண்மையில் அவங்க கருப்பின் மகன் தான். உண்மையில் அவங்க கருப்பின் மகன் தான். ஏன்னா அவங்க கருப்பராக, அவங்க ஹபஷா பாதியை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. உண்மையில் கருப்பின் மகன் தான். அப்படியான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, கருப்பின் மகனே. இன்று கூட நாங்கள் என்ன செய்கிறோம், சில நேரங்கள் என்ன செய்கிறோம், தரக்குறைவாகலாம் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா இல்லையா? கூடாது. இது மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கல. நல்ல வார்த்தைகள் தான் வெளிப்பட வேண்டும். கோபத்தின் போது கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, ஆற்றல், வலிமை இருக்க வேண்டும். இவங்க இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, கருப்பின் மகனே. இந்த வார்த்தைகள் அவங்களோட உள்ளத்தில் வேதனை ஏற்படுத்துது, அவங்களோட உள்ளத்தில் ஒரு வேதனை உருவாக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட போய் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி சொல்லிட்டார், கருப்பின் மகனே என்று என்ன செய்கிறாரு, சொல்லிவிட்டார். அன்பிற்குரியவர்களே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு உயர்ந்த குலத்தை, கிஃபாரி குலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர் எங்கேயோ இருந்து வந்தவர், அபிசியானந்து வந்தவர், இஸ்லாத்துக்கு முன்னால் அடிமையாக இருந்தவர். அங்கே மக்கால சிறுவர்களுக்கு கொடுத்து என்ன செய்யப்படுவாங்க, சிறுவர்களே அவர்களை கயிறில் இழுத்து அப்படி இழுத்துட்டு போவாங்க. அவ்வளோ இந்த இஸ்லாத்துக்கு தியாகம் செய்த ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அபூதர் மக்காவை சேர்ந்தவர், அவர் கிஃபாரி குலத்தை சேர்ந்தவர், இவர் இப்படி சொன்னால் சொல்லிட்டு போகட்டுமே என்று சொல்லி அப்படி இருந்தாங்களா? அப்படி சொன்னாங்களா? என்ன சொன்னார்கள், யா அபாதர் இன்னக்கும் ருஉன் ஃபீக ஜாஹிலியா, அபூதரே உம்மிடம் இன்னும் ஜாஹிலியத் இருக்குது, உம்மிடம் இன்னும் என்ன இருக்குது, ஜாஹிலியத் இருக்கிறது என்று சொன்னார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி தேடினார்கள். இந்த ஜாஹிலியத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது, வழி தேடுகிறார்கள், தீர்வை தேடுகிறார்கள். பிலால் ரலி அவர்களுக்கு முன்னால் போய் தனது முகத்தை அப்படியே பூமியிலே வைக்கிறார்கள். முகத்தை பூமியிலே வைத்து சொல்கிறார்கள், பிலாலே உமது பாதத்தால் எனது முகத்தை மிரிப்பீராக, அதுதான் தீர்வு. சுப்ஹானல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயுஸக்கீஹிம், அந்த சமூகத்தை பண்படுத்தினார்களா இல்லையா? அந்த சமூகத்தை பரிசுத்தப்படுத்தினார்களா இல்லையா? தூய்மைப்படுத்தினார்களா இல்லையா? எப்படியான தஸ்கியா! இன்று கூட நீங்கள் பார்க்கலாம், கருப்பின மக்கள் மதீனாவுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கபருக்கு முன்னால் இருந்து அழுவார்கள். ஏன் தெரியுமா? நமக்கு அவ்வளோ உரிமைகளை பெற்று தந்த ஒரு தலைவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் அருமை சகோதரர்களே, அப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, அந்த நிகழ்வு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள்ட்ட இருந்த ஜாஹிலியத் என்ன? பிறரை குறைவாக மதிப்பிடுதல். அந்த ஜாஹிலியத் நம்மிடம் இருக்குதா இல்லையா? பிறரை குறைவாக மதிப்பிடுதல், பிறரை குறைவாக எடை போடுதல், நம்மை எப்போதும் உயர்த்தி பார்ப்பது இருக்குதா இல்லையா? நாம் எப்போதும் நாம் எல்லாம் உயர்த்தி, நாம் எப்போதும் நாம் பரிசுத்தவான்கள், நாம் தூய்மையானவர்கள், நம்மளை உயர்த்தி பார்க்கிறோம், அடுத்தவனெல்லாம் கீழாகத்தான் பார்க்கிறோம், அடுத்தவனெல்லாம் தரக்குறைவாக பார்க்கிறோம், அடுத்தவனெல்லாம் மட்டம் தட்டுறோம். இது ஜாஹிலியத். நறுமையான சகோதரர்களே, இப்னு அபி முலைகா சொல்கிறார், புகாரி உள்ள கிதாபுல் ஈமான் என்ற பாடத்தில் நீங்கள் பார்க்கலாம், சொல்கிறார், நான் 30க்கு மேற்பட்ட நபித்தோழர்களோடு அவர்களை சந்தித்து பழகி இருக்கிறேன். அவர்கள் யாரும் எனது ஈமான் ஜிப்ரீலுடைய ஈமானை போன்றது, மீகாயிலுடைய ஈமானை போன்றது என்று வாதிடவில்லை. ஒவ்வொருவரும் எதை தெரியுமா பயந்தாங்க? எனக்குள்ள நிஃபாக், நயவஞ்சகம் உருவாகிவிடுமோ என்று பயந்தார்கள். இன்று நம்மளை யாரும் நமக்குள்ள நிஃபாக் வருவதாக பயப்படுறது கிடையாது. அடுத்தவனுக்கு முத்திரை குத்துறது, நீ முனாஃபிக் இல்லைச்சா? நமக்கு என்ன எப்படி இருக்கு தெரியுமா? அடுத்தவனுக்கு ஒரே சீல் முத்திரை, அவன் முனாஃபிக், இவன் முனாஃபிக், தான் முனாஃபிக்கா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இன்று பார்க்குறோமா இல்லையா? இப்படி தான் போகுது. சமூக வலைதளங்கள் எடுத்தாலும் அதை எடுத்தாலும் தங்களை எல்லாம் பரிசுத்தவான்கள் என்றும், அடுத்தவன்ட எனது எண்ணம் சரியில்லை, அவன்ட உள்ளம் சரியில்லை, அவன்ட மனசு சரியில்லை, இப்படி அங்கே கையை வைக்கிறது. அதில் நமக்கு தீர்ப்பளிக்க முடியுமா? அவன்ட எண்ணம், உள்ளம், இதெல்லாம் ரப்புக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? நான் உள்ளங்களை தோன்றி பார்ப்பதற்கு அனுப்பப்படவில்லை சொன்னாங்களா இல்லையா? உள்ளங்களை தோன்றி பார்ப்பதற்கு அனுப்பப்படவில்லை, அது எனது டியூட்டி கிடையாது. என் அருமை சகோதரர்களே, அப்போ எனவே நாம் பிறரை குறைவாக மதிப்பிடுதல் என்பது இருக்குது, அது ஜாஹிலியத்.
எப்போதும் நம்மை நாம் பணிவாக நினைப்பது என்ற பண்பு இருக்குதே, இது மிக உயர்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கப்படுது, மனிதர்களில் மிகச்சிறந்தவர் யாரு அப்படின்னு கேட்கப்படுது ரசூலுல்லாஹ்கிட்ட. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் சிறந்தவங்க. மனிதர்களில் மிக சிறந்தவங்க யார் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஏண்டா அவர்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்களோட 3 அந்த பாட்டன், தந்தை பாட்டன் அதுக்கு மேல் முப்பாட்டன், இவங்கெல்லாம் யாரு? நபி. அதனால சிறந்தவர் யார் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ்களுக்கு ஏன் சொல்லியிருக்க முடியாது நான் தான் சிறந்தவன் என்று? சொல்ல முடியுமா இல்லையா? சொல்லுங்க, சொல்ல முடியும். என்ன சொன்னார்கள்? சிறந்தவர் யார் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் ஒரு முறை சொல்கிறார்கள், என்னை நீங்கள் யூனுஸ் இப்னு மத்தாவை விட சிறப்பிக்காதீர்கள். யூனுஸ் இப்னு மத்தான் யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன்ல சொல்லப்படுகின்ற ஒரு நபி. அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அவர் தான் மீண்ட வயிற்றில் இருக்கிறாரா இல்லையா? அந்த நபி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், இந்த வரலாற்றை குர்ஆன்ல படிச்சுட்டு என்ன வந்துடக்கூடாது தெரியுமா உங்களோட உள்ளத்தில்? அவரை விட நான் சிறந்தவர் என்று வரக்கூடாது. அவரை விட நான் சிறந்தவர் நீங்க என்ன கூடாது. ஒரு முறை ஒரு யூதனுக்கும் ஒரு நபித்தோழருக்கும் இடையில வாக்குவாதம் வருது. யூதன் என்ன செய்யறான்? மூசாவுடைய ரப்பை மீது சத்தியமாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பித்து பேசுகிறான். இவர் ஓங்கி ஒரு அற விட்டுறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது இப்படி சொல்வதா? வழக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட போகுது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? சுப்ஹானல்லாஹ், அவங்களோட ஆட்சி, அவங்க நபியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராகத்தான் என்ன செய்யப்பட்டது? இன்னொருத்தரை உயர்த்தி சொல்லப்படுது. சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நீங்கள் என்னை சிறப்பிக்க கூடாது சொன்னார்கள். அவர்களை விட நீங்க என்ன சிறப்பாக்காதீங்க. மறுமையில் அனைவரும் எழுப்பப்படும் போது அவர் அரசுக்கு பக்கத்தில் எழும்பி இருப்பாரு. அவர் எனக்கு முன்னால் எழுந்தாரான்னு எனக்கு தெரியாது என்று சொல்றாங்கண்டா என்ன விரும்புறாங்க? தன்னை எப்போதும் தாழ்த்தி பார்த்தவர்கள், பணிவாக பார்த்தவர் யார் தெரியுமா? எமது தூதர், தலைவர் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த பண்பு இருக்க வேண்டும். எப்போதும் நாம் பணிவாக, எம்மை பணிவாக வைத்துக் கொள்வது. பிறரிடம் இருக்கக்கூடிய ஒரு பண்பு நல்லதா, அவரை உயர்த்து பார்ப்பது. அவரிடம் பல மோசமான பண்பு இருந்தாலும் அவர்கிட்ட இந்த சிறந்த பண்பு இருக்குது, அதனால் அவர் உயர்ந்தவர். என்னை விட அவர் உயர்ந்தவர். ஏன்? அவர்கிட்ட இந்த பண்பு இருக்குது, இந்த பண்பு இருக்குது. இன்று நமதில் அப்படி இல்லை. என்னது, எவ்வளோதான் அவன்கிட்ட நல்ல பண்பு இருந்தாலும் அவன் அதெல்லாம் ஆள் சரி வராது, எடுபட்டு வராது. இப்படி தான் சொல்றது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இதெல்லாம் இது ஜாஹிலியத் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியாக இந்த மாதிரியான ஜாஹிலியத்துகளை வந்து நாங்கள் விடுபட குர்ஆன் சுன்னாவை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய ஜாஹிலியத்தை அடையாளப்படுத்துது குர்ஆன் சுன்னாவும். இப்படியான நிறைய ஜாஹிலியத்துகளை அடையாளப்படுத்துகிறது. அதில் இன்னும் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். ஏன்னா இன்று நமது சமுதாயம் எப்படியெல்லாம் பிளவுபட்டு கிடக்க முடியுமோ அப்படியெல்லாம் பிளவுபட்டுருக்கு. எப்படியெல்லாம் பிளவுபட முடியுமோ அப்படியெல்லாம் சமூகத்தை கூறு போட்டு பிளவுபடுத்துறதுக்குரிய வேலை எல்லாம் நடக்குது இல்லையா? இன்னும் நீங்கள் எடுத்து பாருங்க, எல்லாம் ஒன்றுபட்டு வாழ்வதற்கு ஆதாரங்கள் தேடப்படுவதை விட, எல்லாம் ஒன்றுபட்டு ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு ஆதாரங்கள் தேடப்படுவதை விட பிரிந்து வாழ்வதற்கு தான் ஆதாரம் தேடப்படுது. எப்படியெல்லாம் பிரிந்து போகலாம், எப்படியெல்லாம் பிரிந்து போகலாம். காஃபிர்களோட கூட கூட்டணி வைப்போம், இவன்கிட்ட வைக்க மாட்டோம், அவன் முஸ்லீம், களிமா சொன்னவன். புரியுதவன் சொல்றது? கூட்டணி யாரு? காஃபிரோட வைக்க தயார், இவனோட வைக்க முடியாது. எப்படிங்க இது? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, என்ன நிலை இது? அப்ப என்னது? பிரிந்து எப்படியெல்லாம் பிரிந்து சின்னாபின்னமாக முடியுமோ அப்படி சமூகம் பிரிந்து சின்னாபின்னமாக இருக்குது. அதற்குரிய வேலைகளையும் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படியெல்லாம் ஆதாரங்களை வைத்து பிரிக்க முடியுமோ அது நடந்து கொண்டிருக்கு. என் அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் சேர்ந்து வாழுமாறு சொன்ன மார்க்கமா இல்லையா? அற்புதமான மார்க்கம். பாருங்கள், குர்ஆன் புகழ்ந்து சொன்ன 2 பேர்கள், ஒன்று முஹாஜிர், அடுத்தது அன்சாரி. முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் குர்ஆனும் சுன்னாவும் அங்கீகரித்த பெயர்கள். முஹாஜிரீன்கள் என்பவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள், அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் மதீனாவை சேர்ந்த அன்சாரிகள். இந்த 2 பேர்களும் குர்ஆனில் பல இடங்களில் சிறப்பித்து சொல்லப்பட்ட பெயர்கள். ஒரு முறை ஒரு போருக்கு போய் வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு முஹாஜிர் அன்சாரிக்கு மத்தியில் ஒரு பிணக்கு ஏற்படுது. பிணக்கு ஏற்பட்டு ஒரு வாக்குவாதம் முத்தி என்ன நடக்குது அங்க. உடனே அன்சாரி தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, யார் அல் அன்சார் என்று அன்சாரிகள் அழைக்கிறார், கூப்பிடுறார். முஹாஜிர் என்ன செய்கிறாரு?
அவர் யாழல் முஹாஜிரீன் என்று சொல்லி முஹாஜிர்களை அழைக்கிறாரு. குர்ஆனும் சுன்னாவும் சிறப்பித்து சொன்ன பேர் தான். அவர் அன்சாரிகளை உதவி கூப்பிடுறாரு, இவர் முஹாஜிரை தனக்கு உதவி கூப்பிடுறார். இப்போ ரெண்டு சேர்ந்து இப்போ சண்டை, அதுக்கு தானே இப்போ கூப்பிடுறாங்க. அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா பாலு தஅவா அஹ்லில் ஜாஹிலியா, என்ன இது நாற்றம் பிடித்த ஒரு ஜாஹிலி அழைப்பா இது இருக்குது என்று சொல்றாங்க. முஹாஜிர் என்ற சிறப்பான பெயர், அன்சாரி என்ற சிறப்பான பெயர், அதை சொல்லி தான் அழைக்கிறாங்க. ஆனால் நோக்கம் என்னது? நோக்கம் பிழை. பேர் சிறந்தது, அங்கே நோக்கம் பிழையா இல்லையா? எதுக்கு அழைக்கப்படுது? ரெண்டு சாரர் அழைக்கப்படுவது சண்டை போடுவதற்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், இது நாற்றம் வீசக்கூடிய ஒரு அழைப்பு, ஜாஹிலி அழைப்பு என்று சொன்னார்கள். அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இன்று எந்த அளவுக்கு ஜாஹிலியத் முற்றி இருக்குது என்று சொன்னால், தன்னுடைய இயக்கத்தை சேர்ந்தவருக்கு மலர்ந்த முகத்தோடு சலாம் சொல்வார். தன்னுடைய இயக்கத்தை சேர்ந்தவருக்கு மலர்ந்த முகத்தோடு சலாம் சொல்வார். அவரை எவ்வளோ நெருக்கி வைக்க முடியும் அப்படி இருப்பார். தனது இயக்கத்தை சேர்ந்தவன் கிடையாதா, அவனை காவிராக தான் பார்க்குறது. அவன் முஸ்லீம், களிமா சொல்லியிருப்பான், அவனை பார்க்குறது எப்படி? அப்படி தான் பார்க்குறது. அவனுக்கு சலாம் கிடையாது, அவனை வெறுப்பாக பார்க்குறது. அருமையான சகோதரர்கள், எப்படி இதெல்லாம் களிமாவை சொன்னவர்கள் தொழுகையில் நீங்கள் எடுத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், தோளோடு தோள் நின்று பாதங்களோடு சேர்த்து இருக்கிறோம் தொழுகையில். அப்போ இது நமக்கு மத்தியில், நம்ம உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தலைன்னா இது வேலை இல்லை. அதுக்கு தானே இந்த ஏற்பாடு. உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பு உருவாக வேண்டும். அப்போ எனவே இப்படி நமது சமூகம் எப்படி சொல்கிறாங்க, நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு போகிற ஒரே அமைப்பு, மற்றவங்கெல்லாம் வழிகேடு, இப்படி இல்லை. உண்மையில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும். இந்த இயக்கங்கள் அமைப்புகள் எதுக்கு? இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு இருக்க வேண்டுமே தவிர, சமூகத்தை ஒன்றுபடுத்துவதற்கு இருக்க வேண்டுமே தவிர, என்னது இஸ்லாம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்களுடைய இயக்கத்தை காக்க வேண்டும். இன்று நிலைமை எப்படி தெரியுமா இருக்குது? குர்ஆன் சுன்னா எப்படி போனாலும் பரவாயில்ல, குர்ஆன் சுன்னாவுடைய கருத்துக்கள் அது எப்படி போனாலும் பரவாயில்ல, நமது இயக்கம் காக்கப்பட வேண்டும். இது ஜாஹிலியத்தா இல்லையா? அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி குர்ஆன் சுன்னா அடையாளப்படுத்துகின்ற ஜாஹிலியத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அவற்றை கற்க வேண்டும். எதெல்லாம் குர்ஆனும் சுன்னாவும் ஜாஹிலியத் என்று சொல்கிறது, மடமை என்று சொல்கிறது, அறியாமை என்று சொல்கிறது, அவற்றை கற்று அதிலிருந்து விடுபடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.